தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்புகிறார். மீண்டும் திமுக கூட்டணிக்கு திரும்புகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திருமாவளவன் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர். இவர் 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தை கட்சியை ஆரம்பித்தார். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளில் மாறி மாறி கூட்டணி அமைத்து எம்எல்ஏ, எம்பி பதவியை அனுபவித்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் உள்ளார். தவேக அரசாங்கத்தில் இவரது கட்சியை சார்ந்த வன்னியரசு அமைச்சராக உள்ளார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக உள்ளார். இந்த துறையில் வருமானம் குறைவு. ஆகவே தனக்கு பொதுப்பணித்துறை அல்லது நீர்வளத்துறை அல்லது உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, மின்வாரியத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை ஆகிய பதவிகள் வேண்டும். ஆகிய துறைகளை தங்களது கட்சிக்கு ஒதுக்க வேண்டும். அந்த துறையில் தான் பணம் அதிகமாக இருக்கும், வருமானம் வரும் என்று ஜோசப் விஜயிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் ஜோசப் விஜய் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. தவேக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியே போனால் போகட்டும் என்ற முடிவுக்கு ஜோசப் விஜய் வந்துள்ளார். தற்பொழுது ஆதிதிராவிடர் மற்றும் நலத்துறை அமைச்சர் பதவியை மாற்றி தனக்கு வேறு துறை வேண்டும் என்று திருமாவளவன் கேட்கிறார். ஜோசப் விஜய் அதற்கு பதிலளிக்கவில்லை. இதனால் திருமாவளவன் அதிருப்தியுற்றுள்ளார். திமுக கூட்டணியில் இருக்கிற வரை பணத்தட்டுப்பாடு கிடையாது. தற்பொழுது தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்தாலும், ஆளும் கட்சியில் இருந்தாலும் கூட பணத்தட்டுப்பாடு. ஆகவே தான் கேட்ட துறை தங்களுக்கு தராவிட்டால் தவேக கூட்டணியிலிருந்து விலகலாம் என்று திருமாவளவன் முடிவு செய்துள்ளார். அவர் விரைவில் திமுக கூட்டணியில் இணைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.